அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது தை மாதத்துடைய முதல் நாள். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஆடி மாதம் விவசாயம் அந்த விதையெல்லாம் விதைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தை மாதம் அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொங்கல் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ இந்த பொங்கல் அப்படி நம்ம சொல்லும் போதே நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லும் போதே கிராமம் தான். கிராமத்துல விவசாயம் தான். ஸோ விவசாயம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு சாப்பாடு இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. ஸோ அந்த உணவை கொடுக்கக்கூடிய அந்த விவசாயத்தை போற்றக்கூடிய வகையிலையும், அதே மாதிரி அந்த விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்தே இயற்கையை போற்றக்கூடிய வகையிலையும், ஏன்னா சூரிய பகவானுக்கு தான் அது படைப்பாங்க. ஸோ அந்த கால்நடைகள் அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள். இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நம்மளும் ஒவ்வொரு வருஷமும் இதை கேட்டுட்டு தான் இருக்கோம். இந்த 2026ஆம் ஆண்டோட முதல் இந்த பொங்கல், அதாவது பொங்கலோ பொங்கல் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த பொங்கல் மாதிரி, இந்த பொங்கல் பொங்கக்கூடிய இந்த சந்தோஷம் மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், செல்வம் எல்லாமே நிலைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொங்கல் பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நம்ம சின்ன குழந்தையில இருந்தே இந்த பொங்கல் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இது ஒரு 4 நாளா கொண்டாடுவோம். அதாவது போகி பண்டிகை. போகி பண்டிகைன்னு சொல்லும்போதே முதல் நாள் வீடெல்லாம் கிளீன் பண்றது. ஸோ அந்த காலத்துல எல்லாம் கூரை வீடுகள் இருந்ததுனால அந்த ஓலை வச்சிருப்பாங்கல்ல, ஓலை வச்சு தானே அது பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓலைகள்லாம் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு தான் மாத்துவாங்க. அதுதான் அதை தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் பழைய துணிகள் இருந்ததுன்னா அதை எரிப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த டயரு, தேவையில்லாத பிளாஸ்டிக் குப்பைகள் இதெல்லாம் எடுத்து காற்றை மாசுபடுத்தக்கூடாது. ஏன்னா நமக்கு தான் கேடு அது. ஸோ அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி அடுத்த நாள் அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அந்த எல்லா வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, ஒயிட் வாஷ் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு, அந்த பொங்கல் பூ அந்த இது சொல்லுவாங்க, காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூரையில வச்சிருப்பாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன எல்லாத்துலயுமே அறிவியல், ஆன்மீகம், மருத்துவம் எல்லாமே இருக்கு. எல்லாம் சார்ந்துதான் இந்த பண்டிகை. இது நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த பண்டிகையா இருந்தாலும் கூட இதுல எல்லாமே இருக்கு. ஏன்னா இதுல பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே மண்பானை பொங்கல், அதே மாதிரி கரும்பு, பனங்கிழங்கு, மஞ்சள் கிழங்கு. ஸோ இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த உணவுகள். ஸோ இதை இயற்கைக்கும் கொடுத்து நம்மளும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் பண்டிகை. அது மட்டும் இல்ல, ஜல்லிக்கட்டும் சிறப்பு தான். நம்மளுடைய வீரத்தை பறைசாற்றக்கூடியது. இப்படி ஒவ்வொரு விழாக்களும் பாரம்பரியத்தோடையும் கலாச்சாரத்தோடையும் ஒரு பண்பாட்டோடையும் நம்ம கொண்டாடணும். இது வருங்கால தலைமுறையினருக்கு நம்ம இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அதை முறைப்படி பண்ணணும்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. மீண்டும் ஒருமுறை இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சந்திப்போம். நன்றி.